ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து இறந்துட்டாங்க. அவங்க வந்து வயது மூப்பின் காரணமாக இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 75 வயசுக்கு மேலே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் அப்படி தான் இருந்தாங்க. ஒரு தடவைக்கு போய் ஒரு 5 லட்சம் கொடுத்தா தான் அவங்க செட்டே ஆகும், அந்தளவுக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கால் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தையல் போட்டோம். அதில் அப்போல்லாம் வந்து நல்லாவே வந்தாங்க. ஃபஸ்ட்டு டைம் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது வெண்டிலேட்டர்லாம் வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் பிழைக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, நைட்டு தூங்குனாங்க, காலையில் எந்திரிக்கல. ரொம்ப கஷ்டமான சூழல் தான். இருந்தாலும் வந்து இறந்துட்டாங்க. கண்டிப்பாக அவங்க ஆத்மா சாந்தி அடையும். அவங்க பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சாதிச்சிருக்காங்கங்க. நம்மலாம் எதுக்கோ ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இருந்த வரைக்குமே வந்து ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. சண்டைலாம் போடுவாங்க போல இருக்குது. அவங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க. அவங்கள வந்து படிக்க வச்சு 3 பேருமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக இருக்காங்க, வேலையில் இருக்காங்க. பிள்ளைங்களெல்லாம் நல்ல வழி கொண்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி நமக்கு ஒரு குடுப்பனை கிடைக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மாதிரி ஆசைலாம் கிடையாது. ஒரு நல்ல நம்ம வந்து பிள்ளைங்கள வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும், அது வரைக்கும் நம்ம இருந்தால் போதுன்ற மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி சூழலில் நம்ம இருக்கோம் இப்போது. அவங்க சிங்கிள் மதராக இருந்து அந்த பிள்ளைங்கள படிக்க வச்சு ஒரு ரீமார்க் இல்லாமல், பிள்ளைங்களும் சரி அவங்களும் சரி ஒரு ரீமார்க் கூட இல்லாமல் இந்த சொசைட்டியில் இருந்து அவங்க குழந்தைங்கள்லாம் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தியெல்லாம் பார்த்து இந்த அளவு கொண்டு வந்தது பெரிய விஷயம். அவங்க பேர் பார்த்திங்கன்னா அவையம்பாள். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி ப்ரே பண்ணிப்போம். உண்மையிலே வந்து ஒரு சிறந்த அவார்டு கொடுக்கணுன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்தளவுக்கு அவங்க கஷ்டத்தை தாண்டி வந்திருக்காங்க. சிங்கிள் மதருன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அவ்வளோ ஒரு தியாகம் பண்ணியிருக்கணும் அவங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா கூட அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணமே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கள் கல்யாணத்தப்பயே பாத பூஜை வந்து இன்னொருத்தவங்க தான் பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒன்று கேட்குற மாதிரி இருக்கும். இவங்க ரொம்ப இன்னசென்ட். இவங்க எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாது. இந்த காலத்துலேயும் இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நானே நினச்சேன். அது மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்க. இருக்கிற இடமே தெரியாது. ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொருள் வாங்க மாட்டாங்க, ஒரு வீட்டில் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அதுவும் பொண்ணு வீடாக இருக்கணும் இல்லை பையன் வீடாக இருக்கணும், அந்த பச்சை தண்ணியாக இருந்தாலும். அது மாதிரி வந்து ரொம்ப நல்லவங்க. அவங்க மாமியாராக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அந்த கடவுளுக்கு. இது மாதிரி நிலமெல்லாம் வந்து யாருக்கும் வரக்கூடாது. மோஸ்ட்லி இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ரொம்ப கஷ்டம். அது மாதிரி சுச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கணும். உண்மையிலே ரொம்ப கஷ்டங்க. ஏதாவது இருக்கிறவங்க கூட ஒரு சில நேரத்தில் உதவலைனாலும் ஒரு சில நேரத்தில் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கூட வேலை வாங்கிக்குவாங்க. அவங்க சுத்தமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம குழந்தைங்களுக்காண்டி ஓடணும்னு அந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு வரைக்குமாவது 60 வயசு வரைக்குமாவது ஓடிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்க வளர்ந்து வேலைக்கு போய் அதுக்கப்புறம் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுவுமே இல்லை, நைட்டு தூங்குனாங்க, காலையில் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவுமே பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குனாங்க, காலையில் எந்திரிக்கல. ரொம்ப நல்ல சாவு. இருந்தாலும் அவர் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம். அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமே இறந்துட்டாங்க. ஒரு 58 வயசு. அவங்க ரிட்டையர்ட் ஆனவுடனே இறந்துட்டாங்க. அவருக்கு ரிட்டையர்ட் ஆனதே வந்து பாதி வியாதின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி எங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம், இவங்களுமே இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். திடீர்னு இறந்துட்டாங்க. சப்போஸ் அவங்களுக்கு உடம்பே சரியில்லைன்னா எப்படியாவது அவங்க பிள்ளைங்க கூப்பிட்டு போய் காப்பாற்றிருப்பாங்க. அவங்க திடீர்னு இறந்ததுனால ஒன்றுமே பண்ண முடியல.
இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருப்போமான்ற நிலை இல்லை. அது மாதிரி சூழலில் தான் நம்ம இருக்கோம். இதில் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அது மாதிரிலாம் நம்ம இருக்காமல் எல்லோரும் நம்ம சந்தோஷமாக ஒரே குடும்பமாக வாழ்வோம். அந்த அம்மா வந்து உண்மையிலே வரலாற்றில் இடம் பெறணும். அது மாதிரி செயல் தான் அவங்க செஞ்சுருக்காங்க. இருக்கட்டும், அவங்க பிள்ளைகளாகிய நாங்களே வந்து அவங்களுக்கு க்ரெடிட் கொடுக்குறோம். அந்த க்ரெடிட்டை அவங்க ஒரு சாதனை பெண்மணின்ட்டு சிறந்த சாதனை பெண்மணி அவார்ட் நாங்களே கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.